ஹலோ கிட்ஸ், நம்ம இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல இங்கிலீஷ் புக்கை பார்க்க போகிறோம். இது எத்தனாவது பேஜ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 17th பேஜ்லேருந்து பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி உள்ள பேஜஸ் எல்லாமே வீடியோஸாக போட்டிருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணி படிச்சுக்கோங்கம்மா. நல்லா படிச்சுக்கோங்க, ஜாலியாக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பெண்டர் தி பிளெண்டர். இது ஒரு சாங், ரைம். லெட் அஸ் சிங். வாங்க பாடலாம். There once was a blender. There once was a blender. அப்ப ஒரு blender இருந்துச்சு. அப்போ அதாவது அந்த ஒரு காலத்துல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ வந்து blender இருந்துச்சு. His name was Bender. அந்த பிளெண்டரோட பேர் என்னவா? Bender. When no one was home. யாருமே வீட்ல இல்லாதப்ப he would come alive and roam. அவருக்கு வந்து உயிர் வந்துருமா. உயிர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? ஜாலியா சுத்துவானா. ரோம்னா சுத்துறது, அலைவ்னா உயிர் பெறுறது, கம்னா வர்றது, அது உயிர் பெற்று வர்றது. ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் would be there soon. சூன்னா வெகு விரைவில், ரொம்ப ரொம்ப சீக்கிரமா. தேர்னா அங்கே. ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சீக்கிரமா அங்க வந்துருவாங்களாம். தி நைஃப், தி ஃபோர்க் அண்ட் தி ஸ்பூன். அத கத்தி, அப்புறம் முள் ஸ்பூன் மாதிரி இருக்கும்ல, நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவோமே அது. தி ஸ்பூன், டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே அந்த பெண்டரோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா வந்துருவாங்களாம். தே வுட் கெதர் அரவுண்ட். அவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஜாலியா சுத்துவாங்களாம். அண்ட் ரன் ஆல் ஓவர் தி கிரவுண்ட். கிரவுண்ட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டே ஓடி ஆடி விளையாடுவாங்களாம். சூன் எவ்ரி ஒன் இஸ் கிளம். சூன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா. எவ்ரி ஒன்னா எல்லாருமே. இஸ் கிளம். கிளம்னா அப்படியே மூஞ்சி ரொம்ப சோகமா ஆயிடுச்சான். ஏன்? ஹியரிங் தி கார். உர்ரும் 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 உர்ரும்னு சவுண்டு, கார் சத்தம் கேக்குதான். அந்த கார் சத்தம் கேட்டோன்னே என்னாச்சான்? எல்லார் மூஞ்சும் ரொம்ப சோகத்துல ஆழ்ந்து போச்சு. தே ஹாவ் டு draw தி லைன். அவங்க வந்து எப்படி? அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே நிக்கணும், அசையாம நிக்க வேண்டியது இருக்கு. எது வரலாம்? அண்ட் வெயிட் அன்டில் நெக்ஸ்ட் டைம். அவங்களுடைய வாய்ப்பு அடுத்த தடவை கிடைக்கிற வரலாம் அவங்க எப்படி நிக்கணும்? அப்படியே நிக்கணும் இல்லையா? ஸ்பூனு அப்புறம் நைஃப்க்கெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே அசைவு இல்லாம தானே இருக்கும், அதே மாதிரி இருக்கணுமா. ஸோ அந்த வீட்டில் ஆள் எல்லாரும் வெளியில போற வரலாம் அவங்க வெயிட் பண்ணணுமா. ஜாலியா இருந்துச்சு இல்லையா?